ஹலோ கைஸ், இன்னைக்கு செல்வி குக்கிங் சேனலில் வண்டிக்கடை சுண்டல் தான் செய்ய போகிறேன். மோஸ்ட்லி இது எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட்டான சாட் ஐட்டமாக இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். மஞ்சள் பட்டாணியை ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்திருக்கேன். 8 மணி நேரம் ஊறினா கூட போதும். அதில் 1 கப் மஞ்சள் பட்டாணி எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்து தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். 7லேருந்து 8 விசில் வச்சுக்கோங்க. அப்போ தான் இது வேகும் நல்லா. இப்போ விசில் அடங்கினதுக்கப்புறம் ரிமூவ் பண்ணிவிட்டு இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த தண்ணியை நீங்கள் அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி இதை ஃபில்டர் பண்ணிவிட்டு பட்டாணியை மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க இப்போ தாளிப்பு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடானதும் 2 கிராம்பு, 2 பட்டை, 2 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் சோம்பு சேர்த்துருக்கேன், 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் தாளித்ததுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கிறேன். 2 வெங்காயம் பொடிசாக இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதங்கட்டும் நல்லா. அதில் கருவேப்பிலையில் சேர்த்துக்கிறேன். இது நல்லா வதங்கட்டும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதில் தக்காளி சேர்த்துக்கலாம். 1 தக்காளி சேர்த்துருக்கேன். புளிப்பு கம்மியாக இருக்கணும். இப்போ மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் முன்னாடியே இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டிங்கன்னா வெங்காய தக்காளிலாம் சரியாக வதங்காது. அதனால் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. மசாலாலாம் சேர்த்துட்டு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கலாம். இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். மூடி போட்டு வேக வைங்க. பாருங்கள், இந்த மாதிரி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அதில் வேக வச்ச பட்டாணியிலேருந்து 2 கரண்டி எடுத்து அதை நல்லா மசித்து இதில் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி பட்டாணி மசித்து சேர்த்துக்கிறப்ப கிரேவி நல்லா டேஸ்ட் எடுத்து கொடுக்கும், நல்லா திக்காகவும் இருக்கும். இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ பட்டாணியை இதில் சேர்த்துக்கலாம். நான் அந்த தண்ணியை ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு வேக வைங்க. தண்ணி நல்லா கொதி வந்தது 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 15 நிமிஷம் கொதிக்கட்டும். நல்லா கொதித்து கிரேவி திக்கானதும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி இருக்கணும். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது சர்வ் பண்ணுறது பார்க்கலாம். மசாலா செஞ்சோல அதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதில் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் க்ரீன் சட்னி, ஸ்வீட் சட்னி இதெல்லாம் சேர்த்துட்டு கார்ன்ஃப்ளெக்ஸ் இல்லாட்டி ஓம பொடி சேர்த்து சாப்பிட்றப்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு சர்வ் பண்ணணும். ஆல்ரெடி நம்ம சேனல்லே க்ரீன் சட்னி, ஸ்வீட் சட்னி எப்படி செய்யுதுன்னு வீடியோ போட்டிருக்கேன். கீழே லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் காட்டணுன்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.